Hi friends, welcome to our channel Green PiX. பெரும்பாலும் சிந்து சமவெளி நாகரீகத்தில் நமது மக்கள் கையாளாத நுட்பங்களே இல்லை. விவசாயம், மருத்துவம், நகரமைப்பு என அனைத்திலும் சிறந்து காணப்பட்டுள்ளனர். சிந்து சமவெளி மொஹஞ்சதாரோ காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் அறிவியலிலும் மேன்மையுடன் வாழ்ந்து வந்துள்ளனர். பண்டைய காலத்தில் இந்தியர்கள் கண்டுபிடித்த பொருட்கள் மற்றும் நவீன யுகத்தில் இந்தியர்கள் கண்டுபிடித்த பொருட்கள் உலக வரலாற்றில் ஒரு புரட்சியாகவே இருந்துள்ளன. ஆகவே உலக வரலாற்றை மாற்றியமைத்த இந்தியர்களின் அரிய கண்டுபிடிப்புகள் பற்றிய ஒரு பதிவை இந்த காணொளியில் காண்போம். ஷாம்பு. பண்டைய இந்தியாவில் பல மூலிகைகளில் இருந்து எடுக்கப்பட்ட சாற்றை தலைக்கு குளிக்க ஷாம்புவாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஷாம்பு என்ற சொல்லே சௌப்போ என்ற ஹிந்தி மொழியிலிருந்து மருவிய சொல்லனவும் கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்தியர்கள் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியை முதலில் கண்டறிந்தவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் நிபுணர் சுஷ்ருதா இந்த சிகிச்சை பற்றிய நுட்பங்களை எழுதி வைத்துள்ளார். மை. கார்பன் நிறமியை கொண்டு பழங்கால இந்தியாவில் எழுத பயன்படுத்தியுள்ளனர். 4ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் மை பயன்படுத்தப்பட்டுள்ளது. வரைகோல். சிந்து சமவெளி நாகரீகத்திலேயே தந்தத்தாலான வரைகோல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் டெசிமல் முறையில் வரைகோல் உருவாக்கி பயன்படுத்தியுள்ளனர். பரமபதம். பரமபதம் முதலில் இந்தியாவில் தான் அறநெறி விளையாட்டாக இருந்து வந்தது. பிறகு இது இங்கிலாந்தில் பரவியது. 1943 அமெரிக்காவில் இதை மில்டன் என்னும் நபர் அறிமுகப்படுத்தினார். வைரச் சுரங்கம். கிருஷ்ணா, கோதாவரி ஆற்று பகுதிகளில் தான் முதலில் வைரச் சுரங்கம் உருவானது. 18ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாதான் வைரத்திற்கான ஆதார இடமாக காணப்பட்டது. அதன் பிறகே பிரேசிலும் இதில் இணைந்தது. ஃபிபோனச்சி தொடர் அல்லது ஃபிபோனச்சி சீரிஸ். இந்தியர்கள் கணிதத்தில் மிக வல்லமை பெற்றவர்கள் என்பது உலகிற்கே தெரியும். ஃபிபோனச்சி தொடர் முதலில் விவரிக்கப்பட்டது விராஹங்க கோபலா மற்றும் ஹேமச்சந்திரா ஆகியோரால் தான். ஃப்ளஷ் கழிவறைகள். மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பா காலத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த நகரமைப்பில் இந்தியர்கள் நீர் ஊற்றி கழுவப்படும் கழிவறைகள் பயன்படுத்தி உள்ளனர். இதுவே உலகின் முதல் ஃப்ளஷ் கழிவறைகள். பொத்தான். ஆங்கிலத்தில் பட்டன்ஸ் எனப்படும் பொத்தான்களை சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே இந்திய மக்கள் கண்டுபிடித்து விட்டனர். ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் மொஹஞ்சதாரோ காலத்தில் முதல் பொத்தான் பயன்படுத்திய அடையாளங்கள் காணப்படுகின்றன. சுழியம் கண்டுபிடித்து கணக்கை எல்லையில்லா தூரத்திற்கு அழைத்து சென்றவர்கள் நமது இந்தியர்கள். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் கிரீன் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.